இதே வந்து பார்த்தோம்னா ஒரு அன்சீசனில் ஆர்டர்ஸே இருக்காமல் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிரும். ஸோ மந்த்லி எக்ஸ்பென்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்குவாங்க. ஒரு ஸ்கூல் இதை பண்ணுறப்போ நம்ம பிஸ்னஸை நம்ம ஏன் பண்ணலை அப்படி சொல்லி யோசிச்சாங்க. ஒவ்வொரு பிஸ்னஸுக்கு இது ரொம்ப அவசியங்க. ஒரு பிஸ்னஸில் ஒரு கஸ்டமர் கடைக்குள்ளே நுழைஞ்சா என்ன பண்ணுறோம், அவருக்கு சேல்ஸ் பண்ணுறோம், கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிறோம், முடிஞ்சால் ஒரு அப்செல் அண்ட் கிராஸ் சேல் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எடுக்கிறோம். ஆனால் அந்த கஸ்டமர் கடையை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க நம்மளை பற்றி ஒரி பண்ணிக்கிறதில்ல, நாம் அவங்கள பற்றி கேர் பண்ணுறதில்ல. அதோட அவங்களுக்கு நம்ம பண்ணுற சேல்ஸும் நின்று போயிடுது. இந்த வீடியோவில் ஒரு கஸ்டமருக்கு அவருடைய வாழ்நாள் முழுக்க எப்படி சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு பொட்டிக் ஓனருடைய ஸ்டோரியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க வந்து பிரைடல் ப்ளவுஸ் டிசைன்ஸில் பெரிய எக்ஸ்பர்ட். ஸோ அவங்க டிசைன் சூப்பராக பண்ணுறதுனால ரெஃபரன்ஸ் மூலமாக மட்டுமே நிறைய புது கஸ்டமர்ஸ் அவருக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மேரேஜ் சீசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கும். இதே வந்து பார்த்தோம்னா ஒரு அன்சீசனில் ஆர்டர்ஸே இருக்காமல் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிரும். ஸோ மந்த்லி எக்ஸ்பென்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுக்குவாங்க. ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க மைண்டில் ஓடுற தாட்ஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எங்கெங்க இருந்தாலும் நமக்கு பணம் வரணும், எவ்வளோ பணம் வரணும், எப்போ வரும், நாம் வந்து எவ்வளோ பணம் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், இந்த மாதிரி மணி சம்மந்தப்பட்ட தாட்ஸ் மட்டுமே திருப்பி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, பல வருஷங்கள் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எண்டு கார்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணாங்க. ஸோ அப்போது என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிதானமாக உட்காந்து யோசிப்போம், நம்ம பிஸ்னஸ் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ணுறப்போ அதில் என்ன மிஸ்டேக்ன்றது நமக்கு பிடிபடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நிதானமாக யோசிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம பிஸ்னஸ் எப்படி வருது, ஒரு பிரைடு நம்மக்கிட்ட வர்றாங்க, அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு பிரைடல் ப்ளவுஸுக்கான ஆர்டர்ஸ் எடுத்துடுறோம். முடிஞ்சால் சாரீ டிராப்பிங் இந்த மாதிரியான சர்வீஸ் மூலமாக எக்ஸ்ட்ரா வருமானமும் நம்ம அப்செல் பண்ணி எடுத்துக்கிறோம். இது இல்லாமல் அவங்களுக்கு கண்டிப்பாக பிரைடல் மேக்கப் தேவைப்படும், அண்ட் தென் ரெண்டல் ஜுவல்ஸ் தேவைப்படும். இந்த சர்வீஸையும் நாமளே கொடுத்து அந்த சர்வீஸை பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி அது மூலமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருமானமும் வர்ற மாதிரி பண்ணுறோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் பிரைட் அவங்க வழியை பார்த்துட்டு போயிடுறாங்க, நாம் அடுத்த பிரைடுக்காக வெயிட் பண்ணுறோம். இங்கே பார்த்தோம்னா ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியுது, ஆனால் அது என்னன்னு தெரியல. அதை பார்த்தோன்னா சிந்தனை 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அந்த தாட்டு தான் மைண்டு பூரா இருக்குது, சப்கான்ஷியஸ் மைண்டு பூரா இருக்குது. ஆனாலும் அதுக்கான விடை அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு நாள் ஈவினிங் அவனுடைய குட்டி பையன் ஸ்கூல்லேருந்து வந்தவன் ஷூவை கூட கழட்டாமல் நேராக ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டிக்கிட்டான். அம்மா எங்கள் ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதில் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமில் என்னையும் செலக்ட் பண்ணிட்டாங்க. அதை டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு சூப்பராக ட்ரெஸ் ஒன்று டிசைன் பண்ணி வைக்கிறாங்க, அதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து ஃபீஸ் பே பண்ணணுமா, அம்மா எப்போ போகலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்டான். அவங்க அம்மாவுக்கு சட்டார்னு வந்து அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடச்சிருச்சு. அவங்க யோசிச்சாங்க, சார் இந்த சின்ன பாயிண்ட் ஆனால் எவ்வளோ பவர்ஃபுல்லான பாயிண்ட், இது எப்படி நம்ம மிஸ் பண்ணோம். ஒரு ஸ்கூலுடைய ப்ரைமரி சர்வீஸ் என்னது, எஜுகேஷன் கொடுக்கறது, அதுக்கான ஃபீஸ் அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி அவங்க எதுலேயெல்லாம் வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனுவல் டே ஃபங்க்ஷன், ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷன், ஹார்ஸ் ரைடிங், மியூசிக் கிளாஸு, ஸ்விம்மிங் கிளாஸு, எக்ஸிபிஷன்ஸு, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வழியில் அவங்க அடிஷ்னலாக இன்கம் ஜெனரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு ஸ்கூல் இதை பண்ணுறப்போ நம்ம பிஸ்னஸில் நம்ம ஏன் பண்ணலை அப்படி சொல்லி யோசிச்சாங்க. உடனே ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்தாங்க. ஒரு பிரைடோடைய லைஃப்பில் அதுக்கடுத்து என்ன நல்ல ஈவெண்ட்ஸ் நடக்கும், அதுக்கு நாம் என்ன சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதை வந்து ஒரு ஏணி ஃபார்மேட்டில் அவங்க போட ஆரம்பித்தாங்க. ஏணியுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க பிரைட், கல்யாணம் நடக்க போகுது, இதுக்கு நம்ம பிரைடல் ப்ளவுஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை சர்வீஸாக கொடுக்குறோம். ஏனியுடைய அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வளைகாப்பு நடக்கலாம். அப்போது அதுக்கு நாம் என்ன சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து என்னது, குழந்தைங்க பிறந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கடுத்தது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் தென் வீட்டு விசேஷங்கள், இது மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் லைஃப் லாங் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த ஒவ்வொன்றுக்குமே நம்மளுடைய சர்வீஸ் தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொன்றுக்குமே அவங்க நாம் என்ன ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று யோசிச்சாங்க, இதே சர்வீஸை நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, பர்த்டேக்கு, வெட்டிங் டேக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நாம யூனிக்கா என்ன கொடுக்குறோம், அந்த ஃபங்க்ஷன்ல மற்றவங்களோட அவங்க வந்து ஸ்பெஷலா தெரியணும், ஒரு ப்ரைடா இருக்கணும், அந்த மாதிரி யூனிக்கா நாம என்ன அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு ஏணி கிரியேட் பண்ணாங்க இல்லையா, நிறைய ஸ்டெப்ஸோட பிரைடு, வளகாப்பு, இந்த மாதிரி இதைத்தான் வந்து கஸ்டமர் வேல்யூ லேடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒவ்வொரு பிசினஸ்க்கு இது ரொம்ப அவசியங்க. ஓகே, நம்ம இதுக்கு திருப்பி வருவோம். அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கஸ்டமர் வேல்யூ லேடர் மூலமா நமக்கு என்ன வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு ஒரு கணக்கு போட ஆரம்பிச்சாங்க. அதில் ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 ஃபங்க்ஷன் மட்டும் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆவரேஜாக 20,000க்கு அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 5 ஃபங்க்ஷனுக்கு 1 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணலாம். அவங்களுக்கு நம்ம யூனிக்காகவும் கொடுக்குறோம் அண்ட் சர்வீஸும் பக்காவும் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க எந்த ஃபங்க்ஷனுக்கும் வேற எங்கேயும் போக போகிறதே கிடையாது. அடுத்து ஒரு 20-25 வருஷத்துக்கு நம்ம கிட்ட தான் கஸ்டமராக வர போகிறாங்க. ஒரு 25 வருஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறோம்னா 25 வருஷத்துக்கு நம்ம 25 லட்ச ரூபா அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம். இதுதான் கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. வாழ்நாள் முழுக்க கஸ்டமர் நமக்கு என்ன கொடுக்க போறாருன்றது தான் கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. ஸோ வாழ்நாள் முழுக்க ஒருத்தருக்கு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது கஸ்டமர் வேல்யூ லேடர். இப்போ உங்க பிசினஸுக்கும் நீங்க இந்த லேடரை கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். நீங்க யோசிக்கலாம், நம்ம பிசினஸுக்கு இது அப்ளை ஆகாது, பொட்டிக் பிசினஸ்க்கு ஓகே, அவங்களுக்கு ஈவெண்ட்ஸ் இருக்குது பண்ணலாம், நம்ம பிசினஸுக்கு இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை உங்களுக்கு தோணும். ஆனா வேல்யூ லேடர் இல்லாத பிசினஸே கிடையாது. டைம் எடுத்துங்க, நிறைய யோசிங்க, பொறுமையா யோசிங்க, சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, உங்களுடைய வெல் விஷஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுங்க. ஸோ நீங்க நிறைய பேச அதை பத்தி யோசிக்க கண்டிப்பா உங்களுடைய வேல்யூ லேடர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒவ்வொரு வேல்யூ லேடருக்கும் நீங்க என்ன சர்வீஸ் கொடுக்க போறீங்க, அதை எப்படி யூனிக்கா கொடுக்க போறீங்க, அதை வந்து எப்படி வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க. உதாரணத்துக்கு இந்த பொட்டிக் ஓனருடைய வேல்யூ லேடர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிரைட், அங்க அவங்க கொடுக்குற சர்வீஸ் பிரைடல் பிளவுஸ். அடுத்தது வளகாப்பு. ஸோ அந்த வளகாப்புக்கு என்ன சர்வீஸ், அதை எப்படி யூனிக்கா கொடுக்கணுன்றதை நோட் பண்ணிட்டாங்க. ஆனா இது அந்த பிரைடுக்கு தெரியாது இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்ணோம், கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு ரெகுலரா இந்த வளகாப்பு சம்பந்தமா நம்ம என்ன ஸ்பெஷலா கொடுக்குறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தி மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெகுலரா பண்ண இவங்களுடைய இந்த ஆடு அல்லது இவங்களுடைய இந்த ப்ரொமோஷன் அவங்க மனசுல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிடும். அந்த ஈவெண்ட் வர்றப்போ அவங்க வேற எங்கேயும் போகிறதே கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் வருவாங்க. ஸோ கஸ்டமர் வேல்யூ லேடர் கிரியேட் பண்ணுறதோட மட்டும் நிற்காம அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் என்ன சர்வீஸ் அல்லது என்ன ப்ராடக்ட் கொடுக்குறீங்க அப்படின்றத ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணி அந்த கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு சேல்ஸ் ஒரே கஸ்டமர் மூலமாக நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு நாள் கஸ்டமரை வாழ்நாள் கஸ்டமரா மாற்றணும்னா நீங்க கஸ்டமர் வேல்யூ லேடர் கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம்.